பொதுவாகவே மீன ராசி நேயர்களுக்கு அவங்க ஒரு வரப்பிரசாதமான ராசினே சொல்லலாம். 12 ராசிகளில் வரப்பிரசாதமான ராசி 12வது ராசியாக அமைந்தாலும் அது ஒரு வரப்பிரசாதமான ராசி. ஏன்னா அங்கே தான் அந்த ராசியில் தான் ராட்சச குணம் உள்ள நட்சத்திரமே கிடையாது. இது எல்லா ராசியிலையும் இருக்கும். அதுலேயும் மிதுனத்தில் மட்டும்தான் ராட்சச குணம் இருக்காது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி மனிதகணம், உத்திரட்டாதி மனிதகணம், ரேவதி தேவகணம். அதே மாதிரி மிதுனத்தில் எடுத்துட்டோம்னா மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா ராட்சச குணம் இருக்காது. அதனால் மிதுனமும் மீனமும் ஒரு வரவாங்கின ராசி தான். ஆனால் அவங்களுக்கு பின்னாடி தான் யோகங்கள் இருக்கும். இப்பொழுது இந்த ஆனி மாத கிரகத்தை பொறுத்தவரையில் மீன ராசி நேயர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அது பாட்டுக்கு வண்டி ஸ்மூத்தாக நியூட்ரலில் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பொதுவாகவே எந்த விதமான கெட்ட சவகாசங்களை அதிகமாக ஒட்ட மாட்டாங்க. ஜாமீன் போடுற விஷயம் இந்த மாதிரி இதுகள்லாம் ஈடுபட மாட்டாங்க. இவங்களுக்கு மாணவர்களுக்குன்னு பார்த்தோம்னா படிப்பு நிலை நன்றாக இருக்கும். மேல் படிப்புக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதற்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்தது விவசாயிகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா மகசூல் நல்லா இருக்கும். எதிர்பார்த்த விளைச்சல் லாபம் உறுதியாக கிடைக்கும். ஆனால் மேற்கொண்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ண வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமான மாதம்தான். அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக நல்ல முறையில் கொண்டு போகும். பலவிதமான நன்மைகளையும் கொடுக்கும். ஆனால் யாருக்கிட்டையும் புதுசாக ஒரு டீல் பண்ணிட்டு போட்டுறாதீங்க, அதை மாட்டிக்கிடுவோம். வரன் பார்த்து காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமையும். ஜாதகத்தில் திசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை நல்லா இருந்துச்சுன்னா கேட்கவே வேணாம், அதிசிறப்பாக இருக்கும். இதெல்லாம் சரியில்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதற்கடுத்து அலுவலகத்தில் பணிபுரிவுக்கு மேலைகளுடைய அனுசரணை ஆதரவு எப்போதும் இருக்கும். பொதுவாக மீனராசி ஒரு வசீகரமான ராசிங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. அவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்கும் கருத்து வேறுபாடு, வேறு யார்ட்டையுமே வராது. அதனால் வரன் பார்த்து காத்துக்கிறவங்களுக்கு அது ஒரு நல்ல வரப்பிரசாதம். கணவன் மனைவிடையே மனைவிக்கிட்ட யார்கிட்ட விட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ மனைவிக்கிட்ட இவங்க ஆட்டோமேட்டிக்காக விட்டு கொடுத்து போயிடுவாங்க. அந்த ஒரு இடைஞ்சல் சில நேரங்கள் அதை செய்வாங்க. ஆனால் மனம் இலகன மனம். 12 ராசிகள்லேயே மிகவும் இலகன மனம் இந்த மீனம், மிதுனம், தனுசு, கன்னி, இந்த 4 ராசிக்கு இலகன மனம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேயும் மீனத்தில் உத்திரட்டாதி, ரேவதி, பூரட்டாதி இவங்க 3 பேர்த்துக்குமே ரொம்ப இலகன மனம். அது ஒரு வரம் வாங்கின ராசின்னு சொல்கிறாங்க புராணத்தில். மீன ராசி என்னதான் கடலுக்கு அரசன் சிங்கமாக இருந்தாலும் என்னதான் காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தாலும் கடலுக்கு ராஜாதி ராஜா திமிங்கலம் தான். சிங்கம் கடலுக்குள்ளே விழிஞ்சுன்னா அடித்து தூக்கி சாப்பிட்டு போயிடும். ஆனால் பார்க்க சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி மீனராசியுடைய இயல்புகள் அப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து வண்டி வாகனங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக போய்க்கங்க. அதற்கடுத்தது வரன் பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏற்கனவே வரன் பார்த்து அதை வெயிட்டிங்கில் இருக்கிறவங்க ஜாதகத்தை நல்லா செக் பண்ணிக்கோங்க. தசா புத்தி அந்தரம் டிகிரி கோண பார்வை ஸ்தான பலம் லக்ன புள்ளி அம்ச கட்டம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கோச்சார பலன்கள் தேவையில்லை, சூப்பராக கொண்டு போயிடும். மீனராசினியர்கள் இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் பலவிதமான நன்மைகளை அடைவதற்கு காலையில் விரதம் இருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா அது குருவோட ராசிங்கிறதுனால வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு நல்ல முறையில் சூப்பராக கொண்டு போகும். மீனராசினியர்கள் அனைத்து வளங்களையும் பெறுவதற்கு நான் ஆண்டவனை பிரார்த்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பிரார்த்திக் கொள்கிறேன்.